வெல்கம் பேக் மக்களே. நம்ம இப்போ ஆர்டிஆர் 2ல் 2வது பார்ட்டுக்கு வந்திருக்கோம். 2வது பார்ட்டில் இப்போ நம்ம பியர்சனை போய் பார்க்க போகிறோம். பியர்சன் யாருன்னா, நம்ம கேங்கோட செஃப் அவர் தான். இவர் சமைச்சாதான் நமக்கு சாப்பாடு. அவரை போய் பார்த்து சாப்பாடு தான் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சமைச்சிட்ருக்காரு, ஏதோ பண்ணிருக்காப்புல. ஓகே, பட் வந்து அவர்கிட்ட சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கான். நம்ம 12 பேர் இருக்கோமா, அதனால் வந்து உணவு தேவைக்காக வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 பேரை அவர் வந்து வெளியே அனுப்பியிருக்காரு. ஓகேவா, அவங்க வந்து எதுவுமே பெருசாக கொண்டு வரல. அதே மாதிரி இவங்கள்ட்ட இருக்க சப்ளைஸும் காலி ஆகிக்கிட்டே வருது. ஸோ வந்து நம்ம ஆர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து இன்னும் கற்றுக்கணும். இந்த மாதிரி வேட்டையாடி எடுத்துகிட்டு வர விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கற்றுக்கணும். அப்புறம் இன்னொருத்தனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அதனால் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நம்மால் சொல்கிறாப்புல. கூடவே சார்ல்ஸ் வந்திருக்காப்புல. சார்ல்ஸ்க்கு வந்து ஹண்டிங் நல்லா வரும். அதனால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் சார்ல்ஸ்க்கு நல்லா வரும். ஸோ வந்து சார்ல்ஸ் வந்து நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நாங்கள் போய் வந்து வேட்டையாடிட்டு வரோம், வேட்டையாடிட்டு வரதை வந்து நம்ம கேங்குக்கு வந்து ஃபுட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ வந்து ஆர்த்தரும், அதாவது நம்ம தான் வந்து ஆர்த்தர் மோர்கன், கூடவே நம்ம கேங் மெம்பர் ஒருத்தர் சார்ல்ஸ் இருக்கார். 2 பேரும் வந்து இப்போ குதிரையை எடுத்துகிட்டு வேட்டைக்கு போகிறோம். சார்ல்ஸ் வந்து நமக்கு இது வந்து புதுசு அப்படிங்கிறதுனால நமக்கு சொல்லித்தர போகிறாப்புல எப்படி வேட்டையாடுறது அப்படின்ட்டு. இப்போ போகும்போதே சொல்லி தான் கூப்பிட்டு போவாப்புல. நீ வந்து பவன் ஆரோ யூஸ் பண்ண, நீ வந்து கன் யூஸ் பண்ணினா அந்த சவுண்டுலேயே வந்து மிருகங்கள்லாம் ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடும். அதனால் ஒவ்வொரு தடவை இறத்த இடும்போதும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். பவன் ஆரோ யூஸ் பண்ணால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த ட்ராவல் பண்ணுறதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வந்து இவங்க வந்து வழியில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே போவாங்க. சும்மா ஊர் கதை, உலக கதை, கேம்ப் கதை இந்த மாதிரி பேசிகிட்டு போவாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே கொடுக்காது. அதனால் நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இடத்து பக்கத்தில் நெருங்கிட்டோம். இங்கே வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம சார்ல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து குதிரையை ஸ்டாப் பண்ணிடுவாப்புல. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மானை ட்ராக் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே மான் தான் இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ நம்ம இறங்கி மானை ட்ராக் பண்ண போகிறோம். எப்படி ட்ராக் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சார்ல்ஸ் நமக்கு சொல்லி கொடுப்பாப்புல. அதுக்கு முன்னாடி குதிரையை கொஞ்சம் சல்லம் கொஞ்சிட்டு நம்ம அப்படியே போகிறோம். இப்போ வந்து பவ் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து கன்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பவ் எடுத்துக்கணும். நம்ம பவன் ஏரோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நார்மல் ஏரோ தான், ஃபயர் ஏரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் அதெல்லாம் கேமில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஹண்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இங்கே வந்து மூமெண்ட் இருக்குது, அந்த ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ட்ராக் பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நம்மளும் அப்படியே வந்து இதில் வந்து ஈகிள் விஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபோக்கஸு. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி போகிறோம். அங்கே ஒரு மான் இருக்குது. கரெக்டாக அதை எய்ம் பண்ணுறதுக்குள்ள நமக்கு ஸ்டாமினா குறைஞ்சிருது. ஏன்னா அங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ வந்து நம்ம வேறு மான் எங்கே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். மேலே எதுவுமே இல்லை. கீழே வந்து பார்க்குறோம். இங்கே 2 மான் மேய்ஞ்சிட்ருக்கு கைஸ். இதில் வந்து எப்படி அடிக்கணும்னா நெக்கு இல்லைனா தலையில் தான் அடிக்க சொல்லியிருக்காப்புல சார்ல்ஸு. ஓகே, ஹெட்ஷாட்டு. இன்னும் ஒரு மானுங்க, அந்த மானை வந்து நான் எடுத்துக்கிறேன், இன்னொன்று மட்டும் நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம வந்து இன்னொன்று வந்து ஹண்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இதில் வந்து க்ரௌச் பண்ணி தான் போகணும், அதாவது கொஞ்சம் உக்காந்த மாதிரி தான் போகணும், குனிஞ்ச மாதிரி தான் போகணும். இன்னொரு மானையும் ஹண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஓப்பனாக எந்திரிச்சு போனோம்னா அதுங்க வந்து அலர்ட் ஆகி ஓடிடும். அதுக்காக தான் க்ரௌச் பண்ணி போகிறது. ஓகே, இப்போ இந்த மானை நம்ம தூக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மானோட ஸ்கின்னை கூட பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். உண்மையான மானுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குதிரையை கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா இதை தூக்கிட்டுலாம் பனியில் வந்து நம்ம ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது.
ஸோ வந்து நம்ம குதிரையில் இதை வந்து போட்டுடலாம். குதிரையில் போட்டுட்டு நம்ம சார்ல்ஸ்கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா அவனுக்கு தான் வழி தெரியும். அவங்க கூட போனால் தான் வந்து வீடு போய் சேர முடியும். ஓகே, நம்ம சார்ல்ஸை பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் பர்சனில் குதிரையை மாற்றி காட்டினேன் ஜஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வீட்டை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது வீடுன்னு ஒன்று நமக்கு கிடையாது, கேம்ப்பு. வேக வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க மக்களே. உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறது பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து நார்மலாகவே போட்டுடுறேன். இப்போ அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது இவங்க நார்மலாக வந்த வழியில் வந்து ஒரு கரடி வந்து பசியோடு சுற்றிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஆளுங்க வந்து ரூட்டை மாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நார்மலாக போன தூரத்தை விட இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். சுற்றி போகிறாங்க, கதை பேசிக்கிட்டே வராங்க, சேடி ஆட்லர் பற்றிலாம் பேசிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு பார்க்கவே கொடூரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வருவானுங்க. உடனே நம்மால் சொல்லுவான் ஆர்த்தர், அந்த பொண்ணு வந்து பயந்துருக்கு, அந்த மிருகங்கள் ஓட்ரிஸ்கோல் கேங் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து கொன்னுட்டாங்க, அந்த பொண்ணுக்கு ஃபேமிலிலாம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த பொண்ணு அப்படி இருக்குது, இல்லைனா அந்த பொண்ணு வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மால் வந்து சார்ல்ஸ்கிட்ட சொல்கிறாப்புல. ஓகே, நம்ம கேம்புக்கே வந்து சேர்ந்துட்டோம். 2 மான் கொண்டு வந்திருக்கோம் மக்களே. இப்போ வந்து குதிரையை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு நம்ம மானை எடுத்துகிட்டு நம்ம செஃப்புக்கிட்ட போகலாம். செஃப்புக்கிட்ட போனால் இனி மான் கறி தான். ஏன்னா மான் கறிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க, அந்த காலத்தில் அது லீகல் போல். அதனால தான் போய் வேட்டையாடிட்டு வரானுங்க. வந்துட்டு வந்து இங்கே போடுறாங்க, நான் போட்டுருவோம். எப்படி நல்லா பெருசாக இருக்குது, நல்லா வேலை பண்ணீங்க அப்படின்ட்டு நமக்கு சரக்கு கொடுப்பாங்க. இல்லைனாலும் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அது ஏதோ நேவி ரம்முன்னு சொல்லுவாங்க, நேவி ரம்மை தான் குடிப்பாங்க. பாருங்கள், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னது அப்படின்னா நேவி ரம் சார் அப்படிங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து உணவு தேவை வந்து கொஞ்ச நாளைக்கு பூர்த்தி ஆகிருக்கு, இந்த கறி இருக்க வரைக்கும். இன்கேஸ் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் வேட்டையாடிட்டு வரணும். அதை எப்போவுமே நம்ம தான் பண்ணணுன்னு இல்லை, நம்ம கேங் மெம்பர்ஸும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம பண்ணிகிட்டு வந்திருக்கோம். ஹண்டிங்க்கு, அதாவது டீர் ஹண்ட் பண்ண நமக்கு இப்போ தெரியும், நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த டீரை வந்து ஸ்கின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு வந்து நம்ம செஃப்பு கேட்குறாப்புல. நம்மளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆளுக்கு பாருங்கள், கசாப்பு கடையில் பல வருஷம் வேலை பார்த்த மாதிரி என்ன அழகாக கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். அட்டகாசமாக கட் பண்ணி எடுத்துட்டான். தோல் மட்டும் பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. வா மக்களை, அதே மாதிரி நம்ம செஃப்பு சொல்கிறாப்புல, இந்த கறியை மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். இந்த தோல் வந்து நம்ம ஏதாவது ஒரு டவுனுக்கு போகும்போது அங்கே வந்து இதை சேல் பண்ணலாம், ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த மானை தூக்கி இதில் மாட்டுறதுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறான். நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, ஹெல்ப் பண்ணிட்டு டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க கிளம்பலாம். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ், செம்ம குளிராக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், அவன் நடக்கிறதே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான். ஓகே, மாஸ்டர் ஹண்டர் 1 அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே, உள்ளே போகலாம். இங்கே உட்காந்து அவனுங்க பார்ட்டி பண்ணிருக்கானுங்க. மைக்கா இருக்கான், மைக்கா தான் எங்கள்கிட்ட வாய் விட்டுட்ருக்கான். மைக்கா இருந்தாலே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே. மைக்காவே ஒரு பிரச்சனை தான். மூஞ்ச பற்றியா அது. லெனி இருக்கான். லெனி வந்து பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் பிளாக்காக இருக்கான் பாருங்க, அவன் தான் லெனி. பில்லை போய் அடிச்சிட்டான் மைக்கா. இவங்களுக்குள்ளேயே வந்து வாய்க்கு தகராறு மக்களே. டச் ஒன் டாப்பில், அதனால் நார்மல் ஆகிட்டாங்க. தலைவன் வந்தால் தான்டா சைலண்ட்டாக வரீங்க. ஓகே, தலைவன் ஏதோ நமக்கு வேலை கொண்டு வந்திருக்கான் போல். என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அந்த ஓட்ரிஸ்கோல் கேங் இருக்காங்க இல்லையா,
அவங்க கிட்ட போகிறோம். அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஒரு பெரிய சண்டையே இருக்குது. சண்டை போட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் உருவிட்டு வரலாம். ஸோ வந்து இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம வந்து ஒரு 6 பேர் போகிறோம். ஆனால் அது பெரிய கேம்ப் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 6 பேர் கிளம்பி போகிறோம் சண்டைக்கு. லேசோ இதெல்லாம் கொடுக்குறான். லேசோவெல்லாம் யூஸ் ஆகும். எதுக்கு கொடுக்குறான் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஓட்ரிஸ்கோல் கேங்க்கு வந்து படை எடுத்து போகிறோம். 6 பேர் கொண்ட படை. டச்சு, நாம, மைக்கா, அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் வருவாங்க. ஓகே, கிளம்பிட்டோம் மக்களே. இதையும் வந்து அந்த ட்ராவலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். இந்த ஓட்ரிஸ்கோலுக்கும் இவங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்துன்னு நான் சொன்னேன் இல்லை, டச்சு நம்மளோட கேங் லீடரு வந்து அங்கே வந்து ஓட்ரிஸ்கோலில் வந்து காம் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அங்கே வந்து கேங் லீடரு, அதாவது ஓட்ரிஸ்கோல் கேங்குக்கு. அவனோட தம்பியை ஒரு பிரச்சனைக்காக கொண்டிருப்பான். ஸோ அதனால் டச்சு மேலே அவங்க செமகானில் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து டச்சு லீட் பண்ணுற அந்த கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த கேம்ப் மெம்பர்ஸ் மேலேயும் அவன் காண்டில் தான் இருப்பானுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் நம்மளை சுடுவானுங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவானுங்க. ஓகேவா? அதனால் பகையாயிடுச்சு அவங்களுக்கும் நமக்கும் வந்து பயங்கர பகை. இப்போ வந்து நம்ம டச்சு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. டேய், நீ இங்கே போய்டு, நீ இங்கே போய்டு, இதுதான் ஸ்கெட்சு, நாங்கள் போய் இங்கே போய் பார்க்குறோம், நீங்கள் 2 பேர் இங்கே நில்லுங்க, நீங்கள் 2 பேர் அங்கே போங்க, நாங்கள் 2 பேர் இங்கே மேலே போய் பார்த்துட்டு அப்படியே கீழே போய் ரெடி ஆகிறோம், நீங்களும் வந்துருங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு டச் வந்து மேல் நோக்கி புறப்படுறாரு. அதாவது ஒரு இடத்துக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குது, எத்தனை பேர் இருக்கானுங்க அப்படிங்கிற தூரத்துலேருந்து ஒரு ஸ்டடி பண்ணுவோம் இல்லையா. அங்கே பாருங்க, காலே உள்ளே புதஞ்சிருச்சு. அந்த ஸ்டடி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இங்கேருந்து பைனாக்குலர் போட்டு பார்க்குறாங்க. நம்மளும் போட்டு பார்ப்போம். என்ன தெரிகிறது? ஒருத்தன் குதிரையை தடவிட்டு நிற்கிறான். இங்கே வந்து ஒரு குதிரை மட்டும் அனாதையாக நிற்கிது. ஓ, இதுதான் காமா. அங்கே இருக்கான் பாருங்கள் கைஸ், இவன் தான் காமா. அவன் வந்து குதிரைக்கிட்ட நின்றுட்டுருக்கான். அது இல்லாமல் இன்னொருத்தன் குதிரையில் நிற்கிறான். அவன் கூப்பிட்டான்னு இவன் வந்திருக்கான். என்ன நடக்குது? ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. பட் வந்து அந்த கீழக்கரான் வந்து எதுவும் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அவன் மேலே இருக்கான், போட்டு அடிக்கிறான். என்ன பிரச்சனைன்னு தெரில. மறுபடியும் இந்த குதிரைக்கிட்டே போய் ஏறுறான். என்ன பஞ்சாயத்துன்னு தெரில. சரி, இங்கே வந்து குதிரையும் இருக்குது, ஆளுங்களும் நிறைய பேர் தான் இருக்கானுங்க. நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். கீழே போய் பார்த்தா தான் ஒரு கிளியர் பிக்சர் தெரியும்ன்ட்டு நம்ம ஆளுங்க கீழே போகிறாங்க. பாருங்கள், கால் ஃபுல்லாக புதஞ்சிருச்சு மக்களே. எங்கே பாருங்க, எல்லாம் அந்த ஸ்னோலாம் ஒட்டுது நமக்கு. இந்த தொடை வரையும் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே ஒரு ஸ்னோ ட்ரெஸ் எல்லாம் ஒட்டுது. இப்போ வந்து நம்ம கன்னை மட்டும் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, குதிரையில் தான் மேக்ஸிமம் கன்னை வச்சுருப்போம். அப்பப்போ தான் வந்து முதுகில் எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி ஷார்ட் கன் கையில் எடுத்துக்கலாம். குட்டி ஷார்ட் கன், இது அந்த சவுட் ஆஃப் ஷார்ட் கன் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு கீழே போகிறோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தன் போகிற இடமும் ட்ராக் போட்டிருக்கு பாருங்கள். சரி, இவங்க நடந்து கதை பேசிட்டு தான் போவாங்க, அப்படியே நம்ம ஓட்டி விட்ருவோம். அந்த ஸ்லோப்பில் அப்படியே நடந்து போவானுங்க. அது நல்லாயிருக்கும் பார்க்க. யாருக்காவது அந்த ஸ்லோவாக அதை அவங்க நடந்து போகிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டே பிடிக்கலங்க, எனக்கு வந்து நார்மலாகவே கேம் ப்ளே கொடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க. நம்ம நார்மலாகவே பண்ணிடலாம். ஏன்னா சும்மா இவங்க பேசிட்டு தான் நடப்பாங்க, சரிங்களா? பெருசாக அதில் ஒரு கதையும் இருக்காது. ஓகே, நம்ம பக்கமாக வந்துட்டாங்க. இப்போ வந்து அப்படியே ஸ்னீக் பண்ணி உள்ளே போகிறானுங்க. அதாவது அப்படியே பதுங்கி உள்ளே போகிறானுங்க.
மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு போகிறானுங்க. ஆனால் இங்கே இருக்காங்க கைஸ். இங்கே ஒருத்தன் இருக்கான், அங்கே ஒருத்தன் இருக்கான் 2, அந்த பக்கம் 3, மேலே ஒருத்தன் 4. ஓகே, இப்போ வந்து டச்சு கேட்குறான், நீ போறியா கேங் மெம்பர்ஸ் அனுப்பலாமான்ட்டு. ஓகே, வந்து மூவ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரையாக நம்ம எய்ம் பண்ணி பட்டார்னு வைக்கணும். மேக்ஸிமம் அந்த ப்ரொஃபைல் வந்து லோவாக இருக்கிறதே தான் நல்லது. அதாவது ஒரு கவரில் இருந்து ஃபைட் பண்ணுறது தான் வந்து நமக்கு RDR2 ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட தான் கன் இருக்கேன், நம்ம தானே ஹீரோன்னு அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போனோன்னா இப்போ பொடின்னு ஹெட்ஷாட் வச்சு படுக்க வச்சுருவானுங்க. இன்னொன்று ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப வேகமாக குறையும். அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு வைங்களேன். இந்த ஷார்ட் விழுந்தால் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்து குறையும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். நான் பண்ணுற எல்லாம் எப்படா மிஸ் ஆகுது. அடி இப்போ வந்துட்டான். இன்னும் இருக்கானுங்க, அந்த பக்கம் இருக்கானுங்க மக்களே. இங்கேருந்து ஒருத்தன் ஓடியாரான். இவனை முடிச்சுட்டு இல்லை இவனை முடிப்போம் ஃபஸ்ட்டு. லாங்கில் இருக்கான், போடு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்லோமோ தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஸ்லோ மோஷன் வரும். நம்ம இந்த பர்ஃபெக்டாக அடிக்கும்போது இல்லை நம்ம அடிக்கும்போது அவனுக்கு விழுறது நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்க ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டடு, நம்ம எதுவும் அந்த ஸ்லோ மோஷன் போட முடியாது. ஓகே, நம்ம ஷாட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து ஸ்லோ மோஷன் கொடுப்பாங்க. இங்கே இருக்கான், அவனையும் போடுவோம் ஹெட் ஷாட்டு. இவனுக்கு ஹெட் ஷாட் மட்டும்தான் செத்துட்டான். வேறு இங்கே ஒருத்தர் இருக்கான், போட்டாச்சு. இப்போ வந்து ரைட் சைடில் வந்துட்டானுங்க, இவனையும் போடுவோம். இவன் முடிஞ்சான். இந்த பக்கம் உள் பக்கம் போய் பார்ப்போம். இன்னும் ரைட்டில் ஆள் இருக்கானுங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான் மூலையில். இவனை பக்கத்தில் போய் அடிப்போமா, ஷார்ட் கன் எடுத்துக்குவோமா. திடீர்னு வச்சிட்டானா. சரி போங்க, ரிப்பீட்டர் வச்சு அடிக்க வேணாம் இவ்வளோ பக்கத்துக்கு. நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணது ரிப்பீட்ரு. இப்போ வந்து அந்த குட்டி ஷார்ட் கன்னு இங்கே பாருங்கள். இந்த ஷார்ட் கன்னை வச்சு நான் வந்து அந்த போர்டில் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கே ஷார்ட் கன் வந்து அந்த புல்லட் செதறி போகும் இல்லையா, அதுக்கே வந்து அவன் செத்து போயிட்டான். வேகமாக அந்த லூட் அடிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஏன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா லூட் அடிக்கிறேன். லூட் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து கேங் வந்துருப்பானுங்க, அந்த பக்கம் இப்போ ஓடி போகிறேன். லூட் அடிக்கிறத கேம் பிளேயில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் ஓட்டி விட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ஆளுங்க வந்துட்டானுங்க நிறைய பேர். இந்த ஓட்ரிஸ் கோளுங்கிறது பெரிய கேங் தான் மக்களே, ரொம்ப குட்டியான கேங்லாம் கிடையாது. இவனுங்களும் கூட்டமாக தான் இருப்பானுங்க. பாரு அவ்வளோ சுட்டு அவன் பாருங்கள் எந்திரிச்சு வரான். இன்னும் அங்கே பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு 2 சைடில் தான் ஆள் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கோம். புஷ் பண்ணி முன்னாடி போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு டிஃபெண்ட் பண்ணி அடிக்கலான்ற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா உள்ளே போய் அடிக்க மாட்டோம், இருந்த இடத்துலேருந்தே கவர் எடுத்துகிட்டு அடிப்போம். இப்போ வந்து ஓப்பனாக உள்ளே இறங்கிட்டோம், வாங்கடா உள்ளே போய் அவனுங்களை பார்த்துடலாம் அப்படின்ட்டு இந்த தடவை நெஞ்சை நிமித்திட்டு போகிறோம். சில்லற எதுவும் வராமல் இருந்தால் சந்தோஷம். போடு, நல்லா ஷாட் விழுது. இவங்க பாருங்கள் கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட போயிடுறாங்க, எனக்கு ஷாட்லாம் மிஸ் ஆகுது. அவனையும் போடுவோம். ஓடிக்கிட்டே இருக்கான். போட்டாச்சு. இப்பயும் வந்து ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சுட்டு, ஏன்னா இதில் தான் வந்து அந்த பாக்கெட் வாட்சை நம்ம விற்றுக்கலாம் கடைங்களில். அப்புறம் வந்து ஹெல்த் கேர் கிடைக்கும், அதை நம்ம ஹெல்த்துக்கு போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பைசா வச்சுருப்பானுங்க. பைசா கணக்கில் தான் வச்சுருப்பானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டாலர்லாம் $1 அந்த மாதிரிலாம் வந்து எவனாக தான் வச்சுருப்பான். மற்றபடி எல்லாமே பைசா கணக்கில் வச்சுருப்பானுங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு வந்து ருப்பீஸுங்கிறது வந்து இதில் டாலர் மாதிரி, ப்ளஸ் வந்து பைசாங்கிறது சென்ட்ஸ் மாதிரி. இதில் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பைசாவை, ருப்பீஸை வந்து டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். அப்புறம் வந்து USD to INR வந்து அந்த வேல்யூ கம்பேரிசன் போட்டுறாதீங்க. இவ்வளோ வருங்க வேல்யூ, 2 ஒன்றா அப்படின்ற மாதிரி கேட்டுறாதீங்க. எப்போவுமே டாலர் வந்து ருப்பீஸை விட வேல்யூ அதிகமான ஒரு பொருள் தான், அது கரன்சி தான். ஓகே, இந்த இடத்த வந்து லூட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். கேன்டு வெஜிடபிள், சிகரெட்டு,
இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். சூவிங் டொபாக்கோ இருக்குது. சூவிங் டொபாக்கோனா ஒன்றும் இல்லை, போதைப்பொருள். இதில் என்ன இருக்குது? இதில் கேண்டு ஃப்ரூட் இருக்குது. ஏன்னா பொட்டிக்குள்ளே தான் வச்சுருக்கீங்களா? இங்கே ஏதோ ஒரு பெரிய பொட்டி இருக்குது. பரவாயில்லையே. அதில் தான் வந்து இது இருக்குது, டிஎன்டி. அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒயரு பாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு போகிறோம். உள்ளே வந்து அந்த ரோல் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அவங்க அடுத்து கொள்ளையடிக்க திட்டம் போட்ட ட்ரெயின், அந்த ட்ராக்கு லிவிஷியஸ் கான்வால் அப்படிங்கிறது தான் அதோட பேர். அது வந்து இன்னொருத்தனோட பேர், கான்வாலுங்கிறது ஒருத்தன். அவனோட ட்ரெயினை தான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். அவன் கவர்மெண்ட்டோட ஆள் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து வேகமாக வீட்டை நோக்கி பயணம் பண்ணலாம். ஏன்னா டச்சு வந்து பாருங்களேன், அந்த நூல் பிடிச்சி அப்படியே போயிட்டே இருப்பான். அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், இங்கே கிடச்சதை வச்சு அடுத்து வந்து ட்ரெயின் ராபரியை பிளான் பண்ணிட்டுருப்பான் ஆள். இப்போ பாருங்கள், அந்த ஓட்டர் ஸ்கோல் கேங்கில் ஒருத்தன் வந்து எஸ்ஐ இங்கே சுற்றிட்டு இருக்கான். இவனை போய் பிடிக்க சொல்லி நம்ம டச்சு வந்து உத்தரவு போட்டிருக்காப்புல. நம்ம போய் பிடிப்போம். பாருங்கள், நம்ம குதிரையை விட அந்த குதிரை வேகமாக போகுது. லேசோ எடுத்துக்குவோம். இவன் முன்னாடி ஓடிலாம் போய் பிடிக்க முடியாது. லேசோ போட்டு இழுத்துடலாம். பக்கம் வந்துட்டோம். ஆடா, ஃபஸ்ட்டு ட்ரை ஒரு நூலில் மிஸ் ஆகிடுத்து கரடி. மாட்டிட்டான். இப்போ போய் அவனை வரேன். அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிடலாம். சண்டையெல்லாம் போட்டு எடுக்கணும். அப்படியே லாக் பண்ணி பிடிச்சி ஓடு, கட்டு கையை ஃபஸ்ட்டு கட்டு, அடுத்து கால். அவனுக்கு தொப்பிலாம் கலண்டுருச்சு. நமக்கு எப்படி சண்டை போட்டால் கழடும் அந்த மாதிரி தொப்பி கலண்டுருச்சு. தூக்குறோம். ஐயோ போட்டனே, சரிடா. ஒன்று எதுக்கு போட்டேன்? லூட்டு. ஃபஸ்ட்டு லூட் அடிச்சிக்கலாம். அங்கே போனால் அவனை லூட் அடிக்க முடியாது. இப்போவே லூட் அடிச்சுக்கிட்டே தான். லூட் அடிச்சாச்சு, வாங்க போகலாம். இந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பள்ளமாகுது. கிரவுண்ட் லெவலில் இதுக்கு கீழே இருக்குது. ஸோ இவனை குதிரையில் ஏற்றியாச்சு, நம்மளும் போகலாம். ஏறிக்கிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக கேம்ப்பு தான் போகிறோம். ஆள் புலம்பிகிட்டே வரான். அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் வந்து அவங்க கேங்கு தான். இவனை வச்சு இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளால் உயிரோடு தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். கொல்றதா இருந்தால் அவனுக்கு அவ்வளோ பெரிய கொண்டமில்ல, அந்த மாதிரி கொண்டிருக்கலாம். பட் வந்து நம்ம தலைவர் வந்து ஆர்டர் போட்டது வந்து உயிரோடு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அங்கே வந்துட்டோம். அவனை இறக்கி நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போகலாம். ஆமேன், அவ்வளோதான். தூக்குனா அப்படியே குழந்த மாதிரி வந்துடுறான். நம்மகிட்டே கொண்டு போவோம். நம்மளால் உள்ளதாக இருப்பாப்புல. ஒவ்வொருட்ட ஒப்படைக்கலாம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வந்துட்டார்ல தலைவா, புஷ்டன் தலைவா அப்படிங்கிறான். பாருங்க, நான் சொல்கிறான், அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவங்கள நான் வெறுக்கிறேங்க அப்படி இப்படின்னுவான். அம்மாள் டச்செல்லாம் வேறு மாதிரி. அது இன்னும் தெரியாமல் உளறிட்டு இருக்கிறான். நீ என்ன வேணா கத்திக்கடா கதறிக்கடா, நாங்கள் ஒருத்தங்களை காப்பாற்றணுன்னு விருப்பப்பட்டால் காப்பாற்றுவோம், கொல்லணும்னு நினச்சா கொல்லுவோம், சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கணும்னு நினச்சா பார்த்துக்குவோம். இப்போ வந்து உன்கிட்ட எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நீ என்ன வேணால் சொல்லிக்க, பார்த்துக்கலாம். நீ நல்லா வேலை பண்ணடா ஆர்த்தர் அப்படின்னு நம்மளை பாராட்டிட்டு போகிறாப்புல. ஓகே மக்களே, இதோட வந்து நம்ம லைவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைவில் வந்து நம்ம ட்ரெயின் ராபரி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.